தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு. செப்டம்பர் 16, 17, 18, 19 ஆகிய 4 நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், சொல்லுங்க, தமிழகத்தில் வரும் அடுத்த 4 நாட்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவா வழங்குங்க. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதனால தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அடுத்து அந்த கனமழை என்பது 11 சென்டிமீட்டர் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த 7 நாட்களுக்கு மழை இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த நிலையில தற்போது இந்த 4 மாவட்டங்களுக்கு, அதாவது குறிப்பா இந்த தமிழகத்தின் வட தமிழகம், தென் தமிழகம், தமிழகத்தில் உள்ள உள் மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மஞ்சள் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை என்பது பெய்ய இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் பாத்தீங்கன்னா ஈரோடு, நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, தேனி, திண்டுக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை என்பது நேற்று முடிவடைய தொடங்கிய நிலையில தமிழகத்திற்கு இன்னும் 15 நாட்களுக்கான மழை என்பது வர இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 வாரங்கள்ல தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் போக வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் தரைக்காற்றுடன் சேர்த்து கடற்கரை பகுதிகளில் 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, கிருஷ்ணகிரி பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.